சின்ன சின்ன படங்கள்லாம் கூட என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன படமா இருக்கும். அப்ப டைரக்டர் வெற்றிமாறன் வெளியிடும் அப்படின்னு அவங்க பேனர்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த படம் வந்து பிசினஸ் ஆகிறதுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த கிராஸ் ரூட் கம்பெனி. அந்த கம்பெனியை தான் நான் வந்து இதோட க்ளோஸ் பண்றேன். குறிப்பிட்ட சமூகத்தை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரியான எடுக்கிறது மாதிரி கதை. இப்போ அவங்களுக்கு அதான் பிரச்சனை. ஏன் எங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படி லெஸ்பியனா காட்டுறீங்க அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக பெருசாக சப்போர்ட் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி இப்போ அதை வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு படம் தயாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அதாவது வந்து என்னன்னா பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. நம்ம வந்து எதையும் திட்டமிட்டு பண்ண முடியாது. ஒரு 30 நாள் ஷெட்யூல்னு ஒரு படத்தை போயிருக்கோம் அப்படின்னா 30 நாள் நினைச்ச காட்சி எடுக்க முடியாது. போயிருப்பாங்க, மழை வந்திருக்கும், வெயில் அடிச்சிருக்கும், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும், டேட்ஸ் கிடைச்சிருக்காது, ஆர்டிஸ்ட் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு திட்டமிடாம பண்ண முடியும். ரெண்டாவது சினிமாங்கிறது ஒரு கேரண்டி இல்லாத பிசினஸ். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டில் அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தம், நான் கம்பெனியவே கடையை மூடுறேன், நீ ஆளை விட்டுருங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ சினிமா துறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? சென்சார் போர்டில் கொடுக்கக்கூடிய சில என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் சென்சார் கொடுக்குறாங்க. அதாவது வன்மத்தை விதைக்கக்கூடிய ஒரு தப்பான கருத்துக்களை விதைக்கக்கூடிய படங்கள்லாம் சென்சார் ஈஸியாக அலோவ் பண்ணிடுறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க, கேரளா ஸ்டோரிக்கு படத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றமே இதில் வந்து தவறான படங்கிற மாதிரியான கண்டிச்சா வச்சுட்டாங்க. ஒரு பெண்ணும் நானும் காதலிச்சாங்க, அதை வந்து அதான் லவ் ஜிகாது, அந்த பெண்ணு காதலிச்சு அந்த பொண்ணு அந்த ஆணை வந்து இது நடத்துறாங்க, தீவிரவாதியை மாத்துறாங்கன்னு ஒரு கதையை சொல்றாங்க. இதுக்கு சென்சார் அலோவ் பண்ணுது. அடுத்து என்ன செய்ய, ஒரு பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்துட்டா நம்ம வந்து ஃப்ரீயா வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க வெற்றிமாறன். அதனால வந்து இந்த பிரச்சனையே வேண்டாம், நமக்கு நம்ம மட்டும் பேசாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணி போவோம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நடிகருக்கு இல்லை சினிமா இருக்கு, போட்ட படத்துக்கு கேரண்டி கிடையாது, எப்போ முடிப்பேன்னு தெரியாது, படமும் பெருசா ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது, ஓடிடி பிஸ்னஸும் இல்லை, சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது, தியேட்டரில் வந்து பார்க்குறதா தான் பெரிய காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கீங்க, 200 ரூபா டிக்கெட் ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனைலாம் அங்கே பெரும் பிரச்சனை. இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் பேசுகிற தயாரிப்பாளருக்கு இந்த பிரச்சனை வரும். காமர்ஷியல் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அப்போ சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. காந்தா மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து டிரெக்ஷன்ல ஒரு பக்கம் பயங்கரமா கலக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல ரொம்ப படங்கள் சொல்ற அளவுக்கு அவ்வளோ எடுக்கல, குறைந்த படங்கள் எடுத்திருந்தாலும் இப்போ திடீர்னு வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையிலே வருத்தமான விஷயம். அதாவது சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை திரைப்படங்களின் வாயிலாக சொல்ற ஒரு வெற்றிமாறன் வந்து நல்ல படைப்புகளை உருவாக்குறதுக்காக கிராஸ் ரூட் அப்படின்னு ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அதில் சில படங்கள் தயாரிச்சாங்க, சில படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. சின்ன சின்ன படங்கள்லாம் கூட என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன படமா இருக்கும். அப்போ டைரக்டர் வெற்றிமாறன் வெளியிடும் அப்படின்னு அவங்க பேனர்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த படம் வந்து பிசினஸ் ஆகிறதுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த கிராஸ் ரூட் கம்பெனி. அந்த கம்பெனியை தான் நான் வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கு பின்னாடி நடந்தது வந்து பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவர் 2 படம் தயாரிக்கிறார். மனுஷி, பேட் கேர்ள் அப்படிங்கிற 2 படம் தயாரிக்கிறாரு. இந்த பேட் கேர்ள் படம் வந்து படத்துக்கு சென்சாரே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் நடந்து சென்சார் போர்டில் அலைய விட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து US-16 வாங்கியிருக்கிறாங்க போல சர்டிஃபிகேட்டு. இன்னொரு படம் மனுஷி. அந்த மனுஷி படத்துக்கும் வந்து சென்சாரே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதுலேயும் பிரச்சனை ஆகி இப்போ ரிவைஸ் கமிட்டி வரைக்கும் போயிருக்குது. இப்போ இந்த 2 படமுமே ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை பேசக்கூடிய படம். ஏற்கனவே அவர் விசாரணை மாதிரியான போலீஸ் லாக்அப்பில் நடக்கக்கூடிய லாக்அப் டெத் சம்மந்தமாக, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விசாரணை சம்மந்தமான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பெண் விசாரணை கைதியாக மாட்டினா என்னங்கிற மாதிரி அங்கே நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தொட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அறம் படம் பண்ண கோபி நயனார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஆரம்பத்தில் சென்சார்லேருந்து பிரச்சனை இப்போ ரிவைஸ் கமிட்டி வரைக்கும் போயிடுச்சு. பேட் கேர்ளை வந்து சென்சாரே பண்ண மாட்டேட்டாங்க. பேட் கேர்ள் படத்தினுடைய கதை என்னன்னா ஒரு லெஸ்பியன் பற்றின கதை. ஆனால் அந்த படத்தை இயக்கி இருக்கிறது ஒரு பெண் இயக்குனர் தான். அந்த பெண் இயக்குனர்னா அந்த கதைக்களம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரியான எடுக்கிறது மாதிரி கதை. இப்போ அவங்களுக்கு அதான் பிரச்சனை. ஏன் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படி லெஸ்பியனாக காட்டுறீங்க அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக பெருசாக சப்போர்ட் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி இப்போ அதை வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு படம் தயாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அதாவது வந்து என்னென்னா பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. நம்ம வந்து எதையும் திட்டமிட்டு பண்ண முடியாது. ஒரு 30 நாள் ஷெட்யூல்னு ஒரு படத்தை போயிருக்கோம் அப்படின்னா 30 நாள் நினைச்ச காட்சி எடுக்க முடியாது. போயிருப்பாங்க, மழை வந்திருக்கும், வெயில் அடிச்சிருக்கும், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும், டேட்ஸ் கிடைச்சிருக்காது, ஆர்டிஸ்ட் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு திட்டமிடாமல் பண்ண முடியும். ரெண்டாவது சினிமாங்கிறது ஒரு கேரண்டி இல்லாத பிஸ்னஸ்.
நீங்கள் கவரிங் நகை வாங்கினா கூட 6 மாதம் கேரண்டி இருக்கும். ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஓடுமாங்கிறது 100% யாருமே சொல்ல முடியாது. பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய தயாரிப்பாளர்லாம் ஒரு ஒரு கால்குலேஷன் தான் படம் எடுப்பாங்க. இந்த படம் எடுக்கிறோம், ஓடும், இவ்வளோ வரும்னு. கன்ஃபார்மாக இந்த படம் ஓடுங்கிறது ஒரு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு ஜாப். அப்போ வெற்றிமாறன் மாதிரி ஒரு கிரியேட்டராக இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சைடில் போகிறப்ப அது பெரிய ஸ்ட்ரெஸ். அவங்களால மற்ற கிரியேட்டிவான ஒர்க்கை டைரக்ஷன் ஒர்க்கு பார்க்க முடியாது. பெரிய சிக்கலில் வந்துடும். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், நான் கம்பெனியவே கடையை மூடுறேன், நீ ஆளை விட்டுருங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ சினிமா துறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? சென்சார் போர்டில் கொடுக்கக்கூடிய சில என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் சென்சார் கொடுக்குறாங்க. அதாவது வன்மத்தை விதைக்கக்கூடிய வந்து என்ன சொல்றது ஒரு தப்பான கருத்துக்களை விதைக்கக்கூடிய படங்கள்லாம் சென்சார் ஈஸியாக அலோவ் பண்ணிடுறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க, கேரளா ஸ்டோரிக்கு படத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றமே இதில் வந்து தவறான படங்கிற மாதிரியான கண்டிச்சா வச்சுட்டாங்க. ஒரு பெண்ணும் நானும் காதலிச்சாங்க, அதை வந்து அதுதான் லவ் ஜிகாத்து, அந்த பெண்ணு காதலிச்சு அந்த பொண்ணு அந்த ஆணை வந்து இது நடத்துகிறாங்க, தீவிரவாதியை மாற்றுறாங்கன்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. இதுக்கு சென்சார் அலோவ் பண்ணுது. அப்போ அவங்க சித்தாந்தங்களை, அவங்க நினைக்கக்கூடிய அஜெண்டாக்களை சொல்லக்கூடிய படங்களுக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்தா கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தை பற்றிய படம். கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தை பற்றி 2 வெர்ஷன் இருக்குது. ஒரு வெர்ஷன் வந்து அன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் வந்து அன்றைக்கி இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறப்ப கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு சிறப்பு குழு போடுறாரு. அப்போ வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து யாத்திரிகர்கள் வந்து அங்கே சமையல் பண்ணுறப்ப, ரயிலில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணுறப்ப வெடிச்சு தான் ஆயிருக்குது. இன்னொரு தரப்பில் இல்லை, அவங்க திட்டமிட்டே தீ வச்சாங்கன்றாங்க. திட்டமிட்டே தீ வச்சாங்கிற வெர்ஷனை படம் பண்ணி ஒரு வன்மத்தை விதைக்கக்கூடிய படத்தை படுறாங்க. அந்த படத்தை பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு, நாடாளுமன்றத்திலே உட்காந்து பார்க்குறாங்க, அந்த படத்தை வந்து வரவேற்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பதட்டத்தை, பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய படங்களுக்கெல்லாம் சென்சார் போர்டு வந்து எந்த விதமான அதையும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், கீழே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், வழியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வலியை வேதனையை பேசக்கூடிய படத்துக்கு சென்சார் வந்து ஒரு பாரபட்சமாக இருக்குது, அலைய விடுறாங்க. மனுஷிங்கிற ஒரு படம் ஒரு பெண்ணுடைய வலியை வேதனையை சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்குள்ள ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பேசியிருக்கிறாரு. அந்த படத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நான் பணமும் போட்டு இவ்வளோ உழைப்பும் உழைச்சு கடைசியில் இந்த மாதிரி எனக்கு சிக்கலும் வர்றப்ப பொருளாதார ரீதியாக அவர் பாதிக்கப்படுறாரு. அப்படிங்கும் போது எனக்கு இந்த இதே வேண்டாம், ப்ரொடக்ஷனே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு நிலையில கொண்டு போய் வெற்றிமாறன் தள்ளி இருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. ஏன்னா நல்ல படங்களை வந்து தயாரிச்சுட்டு இருந்தார், நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தரப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வருத்தமான விஷயம் தான். இந்த ஒரு பிரச்சனைனால வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணாரா, இல்ல அந்த படங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்னால க்ளோஸ் பண்ணாரா? இல்ல கமெண்ட்ஸ் இல்ல, படம் வெளியவே வரலையே, அப்ப எப்படி கமெண்ட்ஸ் வரும்? ட்ரெய்லரை வச்சே பார்க்குறாங்க, ட்ரெய்லரை வச்சே பேசுறாங்க. ஒரு படத்தை எவ்வளோ இப்போ படம் ஆரம்பிச்சு 2 வருஷம்னா இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் படம் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ நாள் வட்டி கட்ட முடியும்? படம் ரிலீஸ் ஆக முடங்கி போயிடுச்சுன்னா அவர் இருக்கிற முதலில் வெற்றிமாறன் வந்து மொத்தத்துக்கு ஒரு 5-6 படம் எடுத்திருப்பார். நீங்கள் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய வந்த வருமானத்தை வச்சு தான் சொந்த படம் எடுத்திருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த முதலீடையும் அதெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மட்டும் முடக்கியிருக்கிறாரு. அவருடைய ஒத்த வருமானமும் அதெல்லாம் இருக்குது. அவர் இது வரைக்கும் சினிமாவில் சம்பாரிச்ச காசை அப்புறம் முடக்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறாரு. அடுத்து என்ன செய்ய, ஒரு பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்துட்டா நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க வெற்றிமாறன். அதனால வந்து இந்த பிரச்சனையே வேண்டாம், நமக்கு இனிமேல் நம்ம மட்டும் பேசாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர், அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, டைரக்ட் பண்ணும்போது நான் வந்து ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டேன், ப்ரொடியூசிங்கில் இறங்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவரே இப்படி முடிவு எடுத்துட்டாருன்னா அடுத்தடுத்து இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு தோத்துருப்பாங்க, அவங்களாம் இந்த முடிவு எடுத்தா என்ன சார் ஆகும்? இல்லை, உண்மையே தவறான முடிவு தான். ஆனால் என்னென்னா இவங்கள மாதிரி சமூக பிரச்சனையை பேசுகிற ப்ரொடியூசர்ஸ் தான் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக படம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. நிறையா கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி சினிமாவில் நடிகர்கள் சினிமா இருக்குது. அவங்க தான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சம்பளத்தை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் படம் எடுக்கிறதே நிப்பாட்டாங்க. சூப்பர் குட் மாதிரியான படங்கள் நிறுவனமாக இருக்கட்டும், சத்யஜோதி வாரன் இப்போ தான் 1-2 படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க நிப்பாட்டாங்க. அப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ நடிகர் கையில் சினிமா இருக்குது, போட்ட படத்துக்கு கேரண்டி கிடையாது, எப்போ முடிப்பேன்னு தெரியாது, படமும் பெருசாக 1 வாரம் 10 நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது, ஓடிடி பிஸ்னஸும் இல்லை, சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது, தியேட்டரில் வந்து பார்க்குறதா தான் பெரிய காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கீங்க, 200 ரூபா டிக்கெட் ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனைலாம் அங்கே
பெரும் பிரச்சனை. இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் பேசுற தயாரிப்பாளருக்கு இந்த பிரச்சனை வரும். காமர்ஷியல் படம் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அப்ப சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் டிரெக்ஷன் பண்ணும்போது பார்த்துருப்போம். இப்போ நிறைய படங்களை வந்து இவர் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணியிருக்கும் போது ப்ரொடியூசிங் பண்ணும்போது அதுல வந்து தோத்துட்டாரா இல்ல இவர்? ப்ரொடியூசரா வந்து அவர் தோத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. போராடி இருக்கிறாரு. அவரால் வந்து அதில் வந்து வெற்றி பெற முடியல. நான் அப்படிதான் சொல்லணும். அது வந்து வந்து தப்பான முடிவு எடுத்து தோத்துட்டு போல அவர். போராடி தோத்துருக்காரு. ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், நல்ல படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு பெரும் போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கோர்ட்டு கேஸ் ரிவைசிங் கம்பெனி நடந்துட்டு இருக்காரு. பணத்தையும் போட்டு ஒரு கருத்தை சொல்றதுக்கு இவ்வளவு பாடுபடணுமாங்கிறப்ப இந்த போராட்டமே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. யாருக்கு ஒன்று ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கமர்ஷியலாக ஒரு படம் 4 குத்துப்பாட்டு 4 ஃபைட்டு 4 சண்டை, ஒரு கமர்ஷியல் ஹீரோட்ட ஒரு டேட்டா வாங்கி படம் பண்ணிட்டு காசு சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்கலையே. ஒரு சமூகத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்து அதுக்கு இவ்வளோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து இவ்வளோ அழுத்தத்தை கொடுத்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போறாருன்னா இந்த சமுதாயம் தான் நமக்கு அதுக்கு வந்து வெக்கப்படணும். அவர் கமர்ஷியலாக படம் பண்ணுறா இருந்தா அன்னைக்கு அவர் டேட் கேட்டா சூர்யா டேட் கொடுத்துருப்பாரு, தனுஷ் டேட் வாங்கி கிராஸ் ரூட்ல ஒரு படம் பண்ணிட்டு 50 கோடி சம்பாரிச்சு போயிருக்கலாமே, பிரச்சனையே இல்லாமல். ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இந்த சமுதாயத்துக்கு ஒரு கலைஞனா நம்ம ஏதாவது பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறார். அசுரன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறார். ஒரு கலைஞனாக சமூகத்தினுடைய பங்களிப்பு நமக்கு இருக்கணும். கல்வியினுடைய அவசியத்தை அசுரன் படத்தை சொல்றாரு. விசாரணைங்கிற படத்துல காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலை பத்தி பேசுறாரு. இப்போ தன் மக்கள் புரிஞ்சுக்கட்டும், அவேர்னஸ் வரட்டும்ங்கிறதுக்காக பண்றாரு. இப்போ இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா 2 வேற சேனல்ல உள்ள படம். பெண்கள் சம்பந்தப்பட்ட 2மே பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். பெண் அடிமைத்தனம், பெண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்க சமூகத்தில் எப்படி பார்வை இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படமா எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு இவ்வளோ பெரிய சிக்கல். அவர் நல்ல விஷயத்தை சொல்வதற்காக போராடி இருக்கிறாரு. அதில் சமுதாயத்தும் சேர்ந்து அவரை வந்து காலி பண்ணி இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் கமர்ஷியல் படம் பண்ணுற டேரக்டராக இருந்தால், கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசராக இருந்தாருன்னா நீங்கள் தனுஷ் டேட் கிட்ட கொடுத்துருப்பாரு. கிராஸ் ரூட் வந்து தனுஷ்ட ஒரு படம் பண்ண போகிறேன், தனுஷ் எனக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாரு. ஒரு டேரக்டரை போட்டு படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாபம் சம்பாரிச்சு போயிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான நல்ல தயாரிப்பாளர்களை வந்து இழக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். நீங்க சொல்றீங்க சமுதாய பிரச்சனைய காட்டியிருக்கு இந்த படம், இதை கொடுக்க மாட்டான்னு சொல்றீங்க. இப்ப அந்த படத்துல வர வார்த்தைகளா இருக்கட்டும், அந்த பெண் பேசுற பேச்சுகளா இருக்கட்டும், அதை பார்த்து நாளைக்கு யாருமே கத்துக்க கூடாது, அது ரொம்ப அக்வர்டா இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த படம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. சென்சார் போர்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. சில வார்த்தைகள் அனுமதிக்க மாட்டாங்க, சில காட்சிகள் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க மியூட் போடலாம், அந்த காட்சிகள் நீங்க தவிர்த்துலாம். ஒட்டுமொத்த படத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதானே இப்ப எங்க சந்தேகமே பெருசா இருக்கு. இப்போ எல்லா படத்துலையும் இப்போ சமூகத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அது. இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்கள் வெளியில பேசுறது இல்லை, உள்ள பேசுறாங்க. அந்த மாதிரியான வசனங்களை நீங்க மியூட் போடுங்க, அந்த மாதிரியான காட்சிகளை நீக்குங்கன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த படமுமே அப்படி நீங்க தரமாட்டோம்னு சொல்றது என்ன நியாயம் இருக்கு? பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை பத்தி பேசுறாரு, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அதை பத்தி பேசுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை வேதனையை பேசுறாரு, அங்க ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கு. அப்போ அதுக்காக இந்த மாதிரியான படைப்புகளை முடக்குறாங்க, படைப்பாளிகளை முடக்குறாங்க. இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்ப அவ்வளவு படம் கொடுத்த வெற்றிமாறனே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் வேற புதுசா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு. இல்ல லோகேஷ் கனகராஜுக்குலாம் அந்த பிரச்சனை வராது. அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அழகா ஒரு ட்ரக் மாஃபியா கேங்ஸ்டரு அப்படி இப்படின்னு படம் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஒரு 2 சீன்ஸ் ஏதாவது சென்சாரில் வருமே தவிர பெருசா அவங்களுக்குலாம் பாதிப்பு வராது. சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை சிந்திக்கக்கூடிய இயக்குனர் தயாரிப்பாளர் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்.